விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் ரகசியமான எதிர்ப்பு ஏற்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் அதனை ஒருபோதும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. இந்த ஒரு எதிர்ப்பு என்னுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுமா என்று நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய நண்பர்களாகவே உங்களுக்கு தெரியாமல் முதுகுக்கு பின்னால் எத்தனையோ விதமான போலீஸ் சம்பவங்களும், தேவையில்லாத குற்றச்சாட்டுகளும், தேவையில்லாத அவதூறுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் அது எதுவுமே ஆரம்பத்தில் தெரியாது. இதற்கு பின்னாடி ஒரு சதி வேலையை பார்த்து கொண்டு இருப்பது நம்மளுடைய நண்பர்களும் உறவினர்களும் தான் என்று ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியாமல் எல்லா நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தங்க இருக்கும். ரகசியமா ஒரு எதிர்ப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். சத்துரு ஸ்தானமான 6ஆம் வீட்டில் மறைமுக கிரகங்களின் ஆதிக்கம் இருந்ததால் உங்களுக்கு வெளியில் தெரிந்த எதிரிகளை விட உங்களுக்குள் இருந்து கொண்டே உங்களை கெடுக்க நினைத்த ரகசியமான எதிரிகளின் தொல்லை அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கிறது. நீங்கள் யாரை நண்பன் என்றும் வழிகாட்டி என்றும் நினைத்து கொண்டு இருந்தீர்களோ அவர்களை உங்களுடைய முன்னேற்ற பாதையில் முட்களை தூவவும் ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் உங்க கூட சேர்ந்து நல்லதை மட்டுமே தாங்க செய்து கொண்டும் இருந்தார் அந்த ஒரு நபர். ஆனால் நாட்களும் காலங்களும் போக போக பணத்தாசை பிடித்து கொண்டு அது மட்டும் பணத்தாசை, பொருள் ஆசை, சொத்துக்களின் மீது ஆசைகளை வைத்துக் கொண்டு நீங்கள் வாழ்க்கையில முன்னேறுவது பிடிக்காமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தார். ஆனால் அவர் எதையுமே உங்களுடைய மூஞ்சிக்கு நேராக வந்து செய்தது கிடையாது. ஏனென்றால் உங்களுடைய மூஞ்சிக்கு நேராக யார் எதை செய்தாலும் நீங்கள் உடனே கோபப்பட்டு விடுவீங்க. உங்களுடைய பெற்றோர்களை ஏதேனும் தவறுகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட அவர்களையே நீங்கள் எதிர்த்து நிற்பீர்கள். நண்பர்கள் எதிர்ப்பதற்கு என்ன என்று அவர்களுக்கு நன்றாகவே தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில உங்க கூடவே இருந்து கொண்டு உங்களை ரகசியமாக எதிர்த்து கொண்டும் ரகசியமான முடக்கங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பார். இது நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கமாண்ட் வழியாக கூற வேண்டும். இரண்டாவதா, தொழிலில் ஒரு பாதிப்பானது ஏற்பட்டிருக்கும். 10ஆம் வீடான கர்மஸ்தானத்தில் சனியின் கடுமையான பார்வையும் ராகுவின் சஞ்சாரமும் இருந்த காலகட்டங்களில் நீங்கள் மிக நேர்த்தியாக திட்டமிட்டு தொடங்கிய தொழிலில் எதிர்பாராத பலத்த தடைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முளைய ஆரம்பித்தது. அந்த தடைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னமும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கு. சந்தை நிலவரங்களின் மாற்றம், கூட்டாளிகளின் ஏமாற்று வேலை அல்லது அரசாங்கத்தின் கெடுபிடிகள் காரணமாக தொழில் முடங்கியது. நீங்கள் போட்ட முதலீடு அத்தனையும் நீரில் கரைந்த பெருங்காயமாய் போனது. அதை நீங்களே எதிர்பார்த்தது கிடையாது. நம்ம நினைத்தது ஒன்று, ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நடப்பது ஒன்று என்று நீங்கள் எதிர்பாராத ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்பட்டு கொண்டுமே தாங்க இருக்கிறது. தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முடியாமலும் கடன்காரர்களின் நெருக்குதல்களுக்கு ஆளாகி கொண்டு தொழிலில் நீங்கள் சந்தித்த முட்டுக்கட்டைகள் உங்களை விரக்தியின் எல்லைக்கு கொண்டு போயும் விட்டது. இந்த ஒரு அனுபவமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு தேவையில்லாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே தவறுதலாகவும் போக ஆரம்பித்தது. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். அடுத்ததா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பொய்யான ஒரு குற்றச்சாட்டு உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு அதுவும் தேவையில்லாத அளவுக்கு உங்களுடைய மனதை பாதிக்கவும் ஆரம்பித்தது. அஷ்டம மற்றும் பாதகஸ்தானங்களின் தாக்கத்தால் நீங்கள் செய்யாத தவறுக்காக உங்களின் நல்ல ஒரு பெயருக்கு களங்கங்கள் கற்பிக்கப்பட்டது. உத்தியோகத்திலோ அல்லது சமூகத்திலோ உங்களின் நேர்மையான பெயரை கெடுப்பதற்காகவே சிலர் திட்டமிட்டு பொய்யான அவதூறுகளையும் பழிகளையும் உங்கள் மீது போட்டார்கள். நீங்களும் அதனை எல்லாத்தையும் ஆரம்பத்தில் தாங்கிக் கொண்டும் தான் இருந்தீர்கள். நாட்களும் காலங்களும் போக போக உங்கள் மீது பழிகள் மட்டுமே சுமத்தப்பட்டது. எந்த விதமான தவறுகள் நடந்தாலும் அந்த ஒரு தவறுக்கு இவன்தான் காரணம் என்று உங்களை அனைவருமே கை காட்டி கொண்டுமே இருந்தார்கள். நீங்களும் அமைதியாக பார்த்து எத்தனை நாட்கள் நம்மளால அமைதியாக இருக்க முடியுமோ அத்தனை நாட்கள் அமைதியாக இருப்போம் என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க அமைதியாக இருந்த நாட்கள் இன்னமும் இருந்து கொண்டே தாங்க இருந்தது. ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் உங்களுடைய உண்மையான முகமும் உங்களுடைய உண்மையான கோபமும் பலர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல்கள் ஏற்பட்டு இவனுடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம இனிமே போகவே கூடாது என்கிற ஒரு நிலைமைக்கு உங்களுடைய கோபமானது அந்த ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் பதிலை தேடி கொடுத்தது. நான் தூய்மையானவன் என்று நீங்கள் கத்தி கதறியும் அதை நம்ப யாருமே தயாராக இல்லை.
உங்களின் நல்ல ஒரு பெயருக்கு ஏற்பட்ட அந்த ஒரு களங்கம் உங்களை சமுதாயத்தில் தலைகுனிய செய்து நியாயத்திற்காக போராடும் உங்களை ஒரு குற்றவாளியை போல பார்த்த உலகத்தின் பார்வை உங்களை தூங்க விடாமல் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தாங்க இருந்தது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியா பொருந்துதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். முதலாவதா மனதில் ஒரு அமைதியானது அதிகரிக்கும். லக்னாதிபதி செவ்வாய் பகவானின் அசாத்திய பலத்தாலும் சந்திரனின் சுப சஞ்சாரத்தாலும் உங்களின் மன உறுதி, தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். கடந்த கால ஏமாற்றங்களால் ஏற்பட்ட பயம், குழப்பம், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் அனைத்தும் உங்களை விட்டு ஓடிவிடக்கூடிய ஒரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் தீர்க்கமாக எதிர்கொள்ளும் மன முதிர்ச்சியை பிரபஞ்சம் உங்களுடைய உங்களுக்குள்ள வழங்கவா ஆரம்பிக்கும். என்னால் முடியும் என்று நேர்மறை ஆற்றல் உங்களுடைய மனதில் குடிக்கொள்வதால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் துல்லியமாகவும் உங்களுக்கு பெரும் வெற்றியை தேடி கொடுப்பதாகவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல அமைந்துவிடும். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சேர்ந்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு தேடி கொடுக்கும். கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். 9ஆம் வீடான ருண ரோக சத்ரு ஸ்தானம் பலம் பெறுவதால் உங்களை தூங்கவிடாமல் வட்டி மேல் வட்டியாக ஏறி உங்களை வாட்டி வதைத்த கடன் பிரச்சனைகள் அனைத்தும் இனிமே முடிவுக்கு வந்துவிடும். புதிய வருமான வாய்ப்புகள் மூலமும் எதிர்பாராத பூர்வீக சொத்து லாபங்கள் மூலமும் கணிசமான தொகை உங்களுடைய கைக்கு வந்து போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அதை கொண்டு அதை கொண்டு நீண்ட நாட்களாக உங்களை அச்சுறுத்தி வந்த பழைய கடன்களை ஒட்டுமொத்தமாக அடைத்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். கடன்காரர்களின் நெருக்குதல்கள் எல்லாமே ஒளிந்து நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடும் காலம் இதுவாகத்தான் இருக்கும். கடன் இல்லாத வாழ்வை மகா வாழ்வு என்பதை நீங்கள் முழுமையாக உணர்ந்து கொள்வீங்க. கடன் இல்லாமல் ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க வாழ்ந்து பாருங்க. அந்த ஒரு நாள்ல நீங்க விடக்கூடிய பெருமூச்சு எந்த ஒரு நாளிலும் உங்களால விடவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதையும் நீங்க கவனமா பார்க்கவும் செய்யணும். அதே போல மனதில் எண்ணிய நீண்ட நாள் ஆசைகளில் அனைத்துமே சில உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேற ஆரம்பிக்கும். பெற்றோர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் கிடைத்து எதை எப்படி பண்ண வேண்டும் என்கிற ஒரு ஐடியாவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுடன் வந்துவிடும். சுபகாரிய எண்ணங்கள் எல்லாமே பலிதமாகிவிடும். வியாபாரத்தை பெருக்குவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். நிர்வாக திறமைகள் எல்லாமே இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளிப்பட்டு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்படும். அதனை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். கேட்டையில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே அமைய போகிறது. மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அதுவும் தேவையில்லாத அளவுக்கு உங்களுடைய மனதை பாதிக்கவோ ஆரம்பித்தது. அஷ்டம மற்றும் பாதகஸ்தானங்களின் தாக்கத்தால் நீங்கள் செய்யாத தவறுக்காக உங்களின் நல்ல ஒரு பெயருக்கு களங்கங்கள் கற்பிக்கப்பட்டது. உத்தியோகத்திலோ அல்லது சமூகத்திலோ உங்களின் நேர்மையான பெயரை கெடுப்பதற்காகவே சிலர் திட்டமிட்டு பொய்யான அவதூறுகளையும் பழிகளையும் உங்கள் மீது போட்டார்கள். நீங்களும் அதனை எல்லாத்தையும் ஆரம்பத்தில் தாங்கிக் கொண்டும் தான் இருந்தீர்கள். நாட்களும் காலங்களும் போக போக உங்கள் மீது பழிகள் மட்டுமே சுமத்தப்பட்டது. எந்த விதமான தவறுகள் நடந்தாலும் அந்த ஒரு தவறுக்கு இவன்தான் காரணம் என்று உங்களை அனைவருமே கை காட்டி கொண்டுமே இருந்தார்கள். நீங்களும் அமைதியாக பார்த்து எத்தனை நாட்கள் நம்மளால அமைதியாக இருக்க முடியுமோ அத்தனை நாட்கள் அமைதியாக இருப்போம் என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க அமைதியாக இருந்த நாட்கள் இன்னமும் இருந்து கொண்டே தாங்க இருந்தது. ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் உங்களுடைய உண்மையான முகமும் உங்களுடைய உண்மையான கோபமும் பலர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல்கள் ஏற்பட்டு இவனுடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம இனிமே போகவே கூடாது என்கிற ஒரு நிலைமைக்கு உங்களுடைய கோபமானது அந்த ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் பதிலை தேடி கொடுத்தது. நான் தூய்மையானவன் என்று நீங்கள் கத்தி கதறியும் அதை நம்ப யாருமே தயாராக இல்லை.
உங்களின் நல்ல ஒரு பெயருக்கு ஏற்பட்ட அந்த ஒரு களங்கம் உங்களை சமுதாயத்தில் தலைகுனிய செய்து நியாயத்திற்காக போராடும் உங்களை ஒரு குற்றவாளியை போல பார்த்த உலகத்தின் பார்வை உங்களை தூங்க விடாமல் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தங்க இருந்தது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியா பொருந்துதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். முதலாவதா மனதில் ஒரு அமைதியானது அதிகரிக்கும். லக்னாதிபதி செவ்வாய் பகவானின் அசாத்திய பலத்தாலும் சந்திரனின் சுப சஞ்சாரத்தாலும் உங்களின் மன உறுதி, தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். கடந்த கால ஏமாற்றங்களால் ஏற்பட்ட பயம், குழப்பம், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் அனைத்தும் உங்களை விட்டு ஓடிவிடக்கூடிய ஒரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் தீர்க்கமாக எதிர்கொள்ளும் மன முதிர்ச்சியை பிரபஞ்சம் உங்களுடைய உங்களுக்குள்ள வழங்கவா ஆரம்பிக்கும். என்னால் முடியும் என்று நேர்மறை ஆற்றல் உங்களுடைய மனதில் குடிக்கொள்வதால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் துல்லியமாகவும் உங்களுக்கு பெரும் வெற்றியை தேடி கொடுப்பதாகவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல அமைந்துவிடும். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சேர்ந்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு தேடி கொடுக்கும். கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். 9ஆம் வீடான ருண ரோக சத்ரு ஸ்தானம் பலம் பெறுவதால் உங்களை தூங்க விடாமல் வட்டி மேல் வட்டியாக ஏறி உங்களை வாட்டி வதைத்த கடன் பிரச்சனைகள் அனைத்தும் இனிமே முடிவுக்கு வந்துவிடும். புதிய வருமான வாய்ப்புகள் மூலமும் எதிர்பாராத பூர்வீக சொத்து லாபங்கள் மூலமும் கணிசமான தொகை உங்களுடைய கைக்கு வந்து போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அதை கொண்டு நீங்கள் அதை கொண்டு நீண்ட நாட்களாக உங்களை அச்சுறுத்தி வந்த பழைய கடன்களை ஒட்டுமொத்தமாக அடைத்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். கடன்காரர்களின் நெருக்குதல்கள் எல்லாமே ஒளிந்து நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடும் காலம் இதுவாகத்தான் இருக்கும். கடன் இல்லாத வாழ்வை மகா வாழ்வு என்பதை நீங்கள் முழுமையாக உணர்ந்து கொள்வீங்க. கடன் இல்லாமல் ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க வாழ்ந்து பாருங்க. அந்த ஒரு நாள்ல நீங்க விடக்கூடிய பெருமூச்சு எந்த ஒரு நாளிலும் உங்களால விடவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதையும் நீங்க கவனமா பார்க்கவும் செய்யணும். அதே போல மனதில் எண்ணிய நீண்ட நாள் ஆசைகளில் அனைத்துமே சில உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேற ஆரம்பிக்கும். பெற்றோர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் கிடைத்து எதை எப்படி பண்ண வேண்டும் என்கிற ஒரு ஐடியாவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுடன் வந்துவிடும். சுபகாரிய எண்ணங்கள் எல்லாமே பலிதமாகிவிடும். வியாபாரத்தை பெருக்குவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். நிர்வாக திறமைகள் எல்லாமே இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளிப்பட்டு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்படும். அதனை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். கேட்டையில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே அமைய போகிறது. மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து